அனைவருக்கும் வணக்கம். விஜயானந்த் சாருக்கு முதல் நன்றி, அண்ட் பாண்டியராஜ் சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி, அண்ட் வசந்தபாலன் சார் எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. விஜயானந்த் சார்கிட்ட நான் ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணணும் சார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ வழக்கம் போல் துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்குங்களே, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன், அது என்றைக்குமே சொல்லிகிட்டு இருப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் பரிதி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டால் நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா வயதினருக்கும் மனசு இருக்குது, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்குது. பெற்றவங்க பசங்களோட விஷயத்த பெருசாக அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டங்களை வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியாக போயிடும். அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை, சின்ன பசங்க தானே, 20 வயசில் என்ன பிரச்சனை இருக்குது, 25 வயசில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை கடத்தணும் நான் ஆழமாக நம்புகிறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பிரதிபலத்திற்கு என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன். பாவனா அவர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு. அதான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டோ காலேஜ் போயிருக்கீங்க நீங்கள்? சரி, செகண்ட் டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு. எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜயானந்த் சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னு ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் உங்கள் காலேஜ் சீனியர் தான் அப்படிங்கிறது. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட ரேணிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம், இதோட பிரம்மாண்டமாக தெலுங்கில் பண்ண போகிறோம்னு சொல்கிறது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய், யூ ஆர் ஸோ பிளஸ்ட். அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி.